பெரும்பாலான மக்கள் கேட்க விரும்பாத ஒரு கசப்பான உண்மையுடன் தொடங்குவோம். பணக்காரராவது ஒன்றும் சிக்கலான விஷயமல்ல. ஆனால் அது ஏதோ சிக்கலானது போல பாசாங்கு செய்யவே மக்கள் விரும்புகிறார்கள். பழங்கால புஸ்தகங்களில் மறைக்கப்பட்ட ஒரு மர்மமான சூத்திரம் போலவோ, அல்லது ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக மேல்தட்டு வட்டங்களுக்குள் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது போலவோ அவர்கள் அதை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் யதார்த்தம் அதைவிட மிகவும் எளிமையானது. செல்வத்தை உருவாக்குவது சிக்கலானது அல்ல. அது சற்று சிரமமானது, அசௌகரியமானது. அதற்கு அதீத புத்திசாலித்தனமோ அல்லது துல்லியமான நேர்த்தியோ தேவையில்லை. அதற்கு மிகவும் அரிதான ஒன்று தேவைப்படுகிறது. உங்களோடு நீங்கள் நேர்மையாக இருப்பதும் வியூகத்துடன் செயல்படுவதற்கான தைரியமும் தான் அது. பெரும்பாலான மக்கள் பணக்காரர்களாக தவறுவது அது சாத்தியமற்றது என்பதால் அல்ல. அதற்காக கொடுக்க வேண்டிய விலையை எதிர்கொள்ள அவர்கள் மறுப்பதாலேயே தோற்கிறார்கள். அவர்கள் சௌகரியத்தால் சுற்றப்பட்ட செல்வத்தை விரும்புகிறார்கள். எந்த அழுத்தமும் இல்லாத வெற்றியை விரும்புகிறார்கள். ஆபத்து இல்லாத வெகுமதிகளை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் உலகம் அப்படி செயல்படுவதில்லை. பலர் கொஞ்சமாக வேலை செய்துவிட்டு அதிகமாக குறை கூறிக்கொண்டு எப்படியாவது வாழ்க்கை தங்களுக்கு அசாதாரணமான பலன்களை தரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். சிறிய முயற்சியும் ஒரு பெரிய கனவும் எல்லாவற்றையும் மாயாஜாலம் போல மாற்றிவிடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் யதார்த்தம் கனவுகளுக்கு பதில் சொல்வதில்லை. யதார்த்தம் கோட்பாடுகளுக்கே, பிரின்சிபல்ஸ், பதில் சொல்கிறது. அந்த கோட்பாடு மிகவும் எளிமையானது. பணம் ஆசைப்படுபவர்களை நோக்கி பாய்வதில்லை. அது இந்த விளையாட்டை புரிந்து கொண்டவர்களை நோக்கியே பாய்கிறது. உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அந்த விளையாட்டு அல்ல. உலகம் உண்மையில் எப்படி இருக்கிறதோ அந்த விளையாட்டு. நிக்கோலோ மாக்கியவெல்லி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இதை புரிந்து கொண்டிருந்தார். அவர் சௌகரியத்தை அல்ல, அதிகாரத்தை ஆராய்ந்தார். அவர் கற்பனையை அல்ல, மனித நடத்தையை உற்று நோக்கினார். அவர் கண்டுபிடித்தது எளிமையானது. எந்த மாயையும் இல்லாமல் யதார்த்தத்தை எதிர்கொள்பவர்களுக்கே அது வெகுமதி அளிக்கிறது. எனவே இப்பொழுது அந்த மாயைகளை தூக்கி எறிவோம். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கேட்ட ஊக்கமளிக்கும் வாசகங்களை மறந்துவிடுங்கள். கடினமாக உழையுங்கள், நல்லதே நடக்கும். இது உண்மையிலேயே நிஜமா? ஒவ்வொரு நாளும் மில்லியன் கணக்கான மக்கள் கடினமாக உழைக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலோர் சோர்வடைந்து குறைவான சம்பளம் பெற்று வாழ்க்கையில் தேங்கி நிற்கிறார்கள். பெரிய கனவு காணுங்கள், வெற்றி பெறுவீர்கள். இல்லை, அதிகாரமற்ற கனவு வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே. இந்த வார்த்தைகள் கேட்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் அவை மனிதர்களை கணிக்கக்கூடியவர்களாகவே, பிரெடிக்டபிள், வைத்திருக்கின்றன. அப்படி கணிக்கக்கூடிய மனிதர்களை கட்டுப்படுத்துவது எளிது. அவர்கள் ஒரே நேரத்தில் விழித்தெழுகிறார்கள். ஒரே வழக்கத்தை பின்பற்றுகிறார்கள். ஒரே பணிகளைச் செய்கிறார்கள். தங்கள் போன்களை நோண்டுகிறார்கள். வேலைக்குச் செல்கிறார்கள். வீடு திரும்புகிறார்கள். எதையாவது பார்க்கிறார்கள். தூங்குகிறார்கள். நாளை மீண்டும் இதே சுழற்சியை திரும்பச் செய்கிறார்கள். கணிக்கக்கூடிய தன்மைக்கு கிடைக்கும் வெகுமதி உயிர் வாழ்தல் மட்டுமே. ஆனால் வெறுமனே பிழைப்பு நடத்துவது என்பது செல்வத்திற்கு இணையானதல்ல. சௌகரியம் என்பது கட்டுப்பாட்டிற்கு இணையானதல்ல. சிந்தித்துப் பாருங்கள். இந்த அமைப்பு, சிஸ்டம், எல்லோரும் பணக்காரர்களாக வேண்டும் என்று விரும்புவதாக நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இந்த அமைப்பு சுலபமாக நிர்வகிக்கக்கூடிய மனிதர்களையே விரும்புகிறது. உத்தரவுகளை பின்பற்றுபவர்களை. கனவு கண்டும் ஒருபோதும் செயல்படாத மனிதர்களையே இது விரும்புகிறது. ஏனென்றால் எப்பொழுது ஒரு நபர் செயல்படத் தொடங்குகிறாரோ, கேள்விகள் கேட்கிறாரோ, அனுமதிக்காக காத்திருக்காமல் எதையாவது உருவாக்கத் தொடங்குகிறாரோ, அந்த நபர் ஆபத்தானவராக மாறிவிடுகிறார். அமைப்புகளுக்கு ஆபத்தான நபர்களை பிடிப்பதில்லை. மாக்கியவெல்லி இதை மிகச் சரியாக புரிந்து கொண்டார். உலகம் நியாயமானது அல்ல என்பதை பலரும் பார்க்க மறுத்த நிலையில் அவர் அதைக் கண்டார்.
யதார்த்தம் நல்லெண்ணங்களுக்கு வெகுமதி அளிப்பதில்லை, அது துணிச்சலுக்கே வெகுமதி அளிக்கிறது. விதிகள் தங்களுக்கு சாதகமாக மாறும் வரை காத்திருக்க மறுத்து, அந்த விதிகளை தங்களுக்கு சாதகமாக எப்படி வளைப்பது என்று கற்றுக்கொள்பவர்களுக்கே அது வெகுமதி அளிக்கிறது. எனவே முதல் கசப்பான உண்மை இதுதான். பெரும்பாலான மக்கள் ஏழைகளாகவே இருக்க காரணம், தங்களை பணக்காரர்களாக்க வடிவமைக்கப்படாத விதிகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதே. அவர்களுக்கு ஒரு எளிய சூத்திரம் சொல்லப்பட்டது: கடினமாக உழையுங்கள், பணத்தை சேமிக்கவும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்புங்கள். ஆனால் பணக்காரர்கள் நம்பிக்கையை சார்ந்திருப்பதில்லை, அவர்கள் வியூகங்களையே நம்பியிருக்கிறார்கள். அவர்கள் பணத்தை வெறுமனே சேமிப்பதில்லை, அதை முதலீடு செய்கிறார்கள். பணத்துக்காக உழைத்து தங்கள் வாழ்க்கையை கழிப்பதில்லை, தங்களுக்கு பதிலாக பணம் வேலை செய்யும் அமைப்புகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஒரே ஆண்டில் ஒரே நகரத்தில் வாழத் தொடங்கும் இருவரை கற்பனை செய்து பாருங்கள். முதல் நபர் பாரம்பரியமான பாதையை பின்பற்றுகிறார். அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, தினமும் வேலை செய்கிறார், சம்பளம் வாங்குகிறார். அதில் ஒரு சிறு பகுதியை சேமித்து, அது என்றாவது ஒரு நாள் போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறார். இப்பொழுது இரண்டாவது நபரை கற்பனை செய்து பாருங்கள். அவரும் வேலை செய்கிறார், ஆனால் அதே நேரம் சந்தைகளையும் படிக்கிறார், விற்பனை திறனை கற்றுக்கொள்கிறார், தனக்கென சொந்தமாக ஒன்றை உருவாக்குவதில் பரிசோதனை செய்கிறார். அது ஒரு சிறு தொழிலாக இருக்கலாம், ஒரு உபத்தொழிலாக, சைடு ப்ராஜெக்ட் இருக்கலாம், அல்லது ஒரு டிஜிட்டல் தளமாக இருக்கலாம். 10 ஆண்டுகள் கழித்து பாருங்கள். முதல் நபர் சோர்வடைந்துள்ளார். அவரது வருமானம் பெரிதாக வளரவில்லை. பணவீக்கம் அவரது சேமிப்பில் பெரும் பகுதியை அமைதியாக விழுங்கிவிட்டது. இரண்டாவது நபரிடம் முற்றிலும் மாறுபட்ட ஒன்று உள்ளது: சொத்துக்கள், பணப்புழக்கம், நெம்புகோல் திறன், லெவரேஜ் மற்றும் சுதந்திரம். அப்படியானால் எது மாறியது? அவர்கள் உழைத்த மணிநேரங்கள் அல்ல, புத்திசாலித்தனமும் அல்ல, அதிர்ஷ்டமும் அல்ல. மாறியது அவர்களின் கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ் மட்டுமே. பணக்காரர்கள் மற்றவர்கள் விளையாடும் அதே விதிகளுடன் விளையாடுவதில்லை. அவர்கள் மிக எளிய 3 கோட்பாடுகளை பின்பற்றுகிறார்கள்: சொந்தமாக்கு, கட்டுப்படுத்து, பெருக்கு, ஓன், கண்ட்ரோல், மல்டிப்ளை. பணத்திற்காக நேரத்தை மாற்றுவதற்கே பெரும்பாலானோருக்கு கற்பிக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் வர்த்தகம் செய்யக்கூடிய மிக மோசமான நாணயம் நேரம்தான். ஏனென்றால் அது தொடர்ந்து தீர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் உடைமை, ஓனர்ஷிப் தீர்ந்து போவதில்லை. நீங்கள் ஒரு தொழிலையோ, ஒரு அமைப்பையோ, ஒரு பிராண்டையோ அல்லது ஒரு யோசனையையோ சொந்தமாக்கிக் கொள்ளும்போது ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் மாற்றிவிடுகிறீர்கள். பணத்துக்காக மட்டுமே உழைப்பதை நீங்கள் நிறுத்துகிறீர்கள். உங்களுக்கு பதிலாக பணம் உழைக்கத் தொடங்குகிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் அந்த முதல் படியை ஒருபோதும் எடுப்பதில்லை. ஏன்? பயம். ஒவ்வொரு நாளும் மில்லியன் கணக்கான மக்களை பயம் தடுத்து நிறுத்துகிறது. தோற்று விடுவோமோ என்ற பயம், முட்டாள்தனமாக தெரிவோமோ என்ற பயம், மற்றவர்கள் அனைவரும் பின்பற்றும் பாதையை விட்டு வெளியே வருவதற்கு பயம். ஆனால் பலர் ஒருபோதும் உணராத விஷயம் இதுதான்: அனைவரும் பின்பற்றும் பாதை அரிதாகவே ஒரு அர்த்தமுள்ள இடத்திற்கு இட்டுச் செல்கிறது. அது ஒரு பணி ஓய்வு பாராட்டு விழாவுக்கும் சுமாரான ஒரு கேக்கிற்கும் அடிப்படை செலவுகளை கூட ஈடுகட்ட முடியாத ஒரு ஓய்வூதியத்திற்கும் மட்டுமே இட்டுச் செல்லும். பயம் ஒரு கூண்டை உருவாக்குகிறது. அந்த கூட்டிற்கு பெரும்பாலும் ஒரு அழகான பெயர் உண்டு: நிலையான தன்மை, ஸ்டெபிலிட்டி. நிலையான தன்மை பாதுகாப்பானது போல் தோன்றலாம், ஆனால் பல சந்தர்ப்பங்களில் அது வாய்ப்புகளை மெதுவாக அழித்து விடுகிறது. வேலைகள் காணாமல் போகின்றன, பொருளாதாரங்கள் மாறுகின்றன. பணவீக்கம் சேமிப்பை அமைதியாக அழிக்கிறது. பாதுகாப்பானது என்று மக்கள் நம்பிய கட்டமைப்பு திடீரென சரிகிறது. அது பாதுகாப்பல்ல, அது தள்ளி வைக்கப்பட்ட ஆபத்து, டீலேஸ்ட் ரிஸ்க். செல்வத்தை உருவாக்குபவர்கள் வேறு ஒன்றை புரிந்து கொள்கிறார்கள்: அவர்கள் பாதுகாப்பை துரத்துவதில்லை, அவர்கள் கட்டுப்பாட்டை துரத்துகிறார்கள்.
தங்கள் நேரத்தின் மீதான கட்டுப்பாடு, வருமானத்தின் மீதான கட்டுப்பாடு, தங்கள் வாழ்க்கையின் திசையின் மீதான கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்டை பெறுவதற்கு அவர்கள் ஆபத்துகளை எதிர்கொள்கிறார்கள். கண்மூடித்தனமான ஆபத்துகளை அல்ல, வியூகபூர்வமான ஆபத்துகளை. ஆபத்து ஒரு எதிரியல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். பல நேரங்களில் ஆபத்துதான் அதற்கான திறவுகோலாக இருக்கிறது. மாக்கியவெல்லி பிரபலமாக குறிப்பிட்டது போல, அதிர்ஷ்டம் பெரும்பாலும் துணிச்சலானவர்களுக்கே சாதகமாக அமைகிறது. மற்றவர்கள் தயங்கும் பொழுது முன்னேறிச் செல்பவர்களுக்கே அது கை கொடுக்கிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் தவறவிடும் மற்றொரு யதார்த்தம் இதுதான். இந்த உண்மைகளை புரிந்து கொண்ட பிறகும் பலர் அங்கேயே தேங்கி நிற்கிறார்கள். ஏன்? ஏனென்றால் அவர்கள் செயல்பாட்டை, ஆக்டிவிட்டி, முன்னேற்றம், பிராக்ரஸ் என்று குழப்பிக் கொள்கிறார்கள். அவர்கள் பரபரப்பாகவே இருக்கிறார்கள், ஆனால் எங்கும் நகர்வதில்லை. சக்கரத்திற்குள் ஓடும் எலியைப் போல தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தாலும் ஒரே இடத்திலேயே இருப்பார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தாத விஷயங்களுக்காக கடினமாக உழைக்கிறார்கள். அவர்களின் ஆற்றலை உறிஞ்சும் வேலைகள், கவனத்தை மழுங்கடிக்கும் பழக்கங்கள், நேரத்தை விழுங்கும் கவனச்சிதறல்கள் ஆகியவற்றுக்கு நடுவே இருந்து கொண்டு அதுதான் முன்னேற்றம் என்று தங்களைத் தாங்களே சமாதானப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் பணக்காரராவது என்பது அசைவதை பற்றியது அல்ல, அது சரியான திசையை பற்றியது. பணம் எப்படி பாய்கிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் அந்த ஓட்டம் எங்கு செல்கிறதோ அங்கு உங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கான பலத்தை, லெவரேஜ், உருவாக்குங்கள். நீங்கள் செலவிடுவதை விட அதிக மதிப்பை பிடியுங்கள். சம்பாதித்ததை பாதுகாக்கவும், அதை பெருக்கவும். இதுதான் முழுமையான சூத்திரம். இது எளிமையானது, ஆனால் சுலபமானதல்ல, என்றாலும் நிச்சயமாக சாத்தியமானது. பணத்தை ஒரு நதியாக நினைத்துப் பாருங்கள். பெரும்பாலான மக்கள் ஆற்றின் ஓரத்தில் நின்று கொண்டு நீரோட்டம் தங்கள் மீது சில துளிகளை தெளிக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பணக்காரர்கள் முற்றிலும் மாறுபட்ட ஒன்றைச் செய்கிறார்கள். அவர்கள் கால்வாய்களை உருவாக்குகிறார்கள், குழாய்களை அமைக்கிறார்கள். நதியின் ஓட்டத்தை திருப்பி அது நேரடியாக தங்கள் நிலத்திற்குள் பாயும்படி செய்கிறார்கள். அதே நதி, அதே உலகம், அதே வாய்ப்புகள். ஆனால் முற்றிலும் மாறுபட்ட இரண்டு அணுகுமுறைகள். ஒரு குழு காத்திருக்கிறது, மற்றொன்று உருவாக்குகிறது. ஒரு குழு நம்பிக்கொண்டிருக்கிறது, மற்றொன்று செயல்படுகிறது. இந்த வித்தியாசத்தை நீங்கள் ஒருமுறை பார்த்துவிட்டால் அதன் பிறகு உங்களால் அதை பார்க்காமல்